வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இந்த லிங்க பிரஸ் பண்ணுங்க, கேஷ்பேக்க வெல்லுங்க. இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், ஓடிபி சொல்லுங்க. கஸ்டம்ஸ்ல இருந்து கால் பண்றோம், உங்க ஆதார் நம்பரை சொல்லுங்க என போர்ஜரி செய்த காலம் போய் தற்போது சிபிஐ அதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி பணம் பறிக்கும் வேலையில் இறங்கியுள்ளது பெரிய நெட்வொர்க் கொண்ட களவாணி கும்பல். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் கேஸ் பைப்லைன் அமைக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது செல்போனுக்கு மும்பை போலீஸ் சிபிஐயின் லோகோவுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. மும்பை காவல்துறையில் இருந்து பேசுவதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட எதிர்முனையில் இருந்த நபர், நீங்கள் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் உங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவாகியுள்ளதாகவும் விசாரணைக்காக உடனே ஸ்கைப் காலில் வர வேண்டும் என்றும் சுரேஷ்குமாரிடம் கூறியுள்ளனர். மும்பை போலீஸ், அதாவது ஏர்போர்ட் ஏரியாவிலேருந்து, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என் பேரில் வந்து ஒரு 17 எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு. இதில் விமன் ஹராசிங், இல்லீகல் மணி லாண்ட்ரிங், அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதனால் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இமீடியட்டாக நீங்கள் பாம்பே வரணும் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றாங்க. ஸ்கைப்பில் வாங்க அப்படின்றாங்க. அது நீங்கள் டைரெக்டாக மும்பை வரணும், இல்லைனா ஸ்கைப்பில் வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி நான் இதை சப்மிட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படி. ஸ்கைப் காலில் வராவிட்டால் உடனே கைது செய்து டெல்லி அழைத்துச் செல்வோம் என பதற வைத்த அந்த நபர் சுரேஷ்குமாரின் ஆதார் எண், பான் கார்டு எண்ணையும் சரியாக கூறியுள்ளனர். மும்பை காவல் அதிகாரியான வினய்குமார் சௌபே மற்றும் சிபிஐ பெண் அதிகாரி நவ்ஜோத் சிம்மி பேசுவதாக கூறியிருக்கின்றனர். வினய்குமார் சௌபே ஐபிஎஸ்ன்ற மாதிரி பேரை சொன்னாப்புல. இப்போ நான் என்னோடய ஸ்டாஃபை கூப்பிட்டு, எப்போ இப்படி ஒரு ஐபிஎஸ் இருக்காரா செக் பண்ணுன்னேன். அது பக்கத்தில் சிஸ்டத்தில் செக் பண்ணிவிட்டு, ஆமாம் சார் அப்படி ஒரு ஐபிஎஸ் இருக்காருன்ற மாதிரி காமிச்சாப்புல. இப்போ அது உண்மையாக தான் இருக்குன்ற மாதிரி நம்பிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த மேடம் வராங்க. மேடம் சிபிஐ ஆஃபீஸர்னாங்க மும்பை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டாக்டர் நவோஜித் சிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஐபிஎஸ். அவங்களது பார்த்தாச்சுன்னா அதுவும் அவங்க பேரும் வருது, அவங்க ஃபோட்டோவும் வருது. மேலும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் உள்ள வெப்சைட்டில் வழக்கு விவரங்களை பார்க்குமாறு கூற, அதிலும் தனது ஆதார் கார்டுடன் வழக்கு பதிவாகி இருப்பதை கண்டார் சுரேஷ்குமார். முதலில் மிரட்டிய அவர்கள் அடுத்து ஆறுதலாக பேசுவது போல் பேசி 50 லட்சம் பணத்தையும் கறந்துள்ளனர். ரொம்ப ஹராஸ் பண்ணுற மாதிரி வருவாங்க. 2 பேருமே அப்படி தான் பண்ணாங்க. என்ன நினச்சிட்ருக்க இனி என்னது, அது அப்பப்போ மொபைலையும் செக் பண்ண சொல்லுவாங்க, யாராவது பக்கத்தில் இருக்காங்களா பார்ப்போம் அப்படின்றது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணணும்னு சொன்னேன். செக் பண்ணி அவர் இந்த சிஸ்டத்தை செக் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தா ஓடிபி வர மாட்டேங்குது. இந்த அம்மா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஃப்ரீஸ்டு அப்படின்றாப்புல. நான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், 2-3 ஹவர்ஸில் ரிட்டர்ன் ஆயிரும்ன்றாங்க. இது குறித்து தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் சுரேஷ்குமார் புகார் அளித்த நிலையில் ஆர்கே என்டர்பிரைசஸ் என்ற வங்கி கணக்கிற்கு 50 லட்சம் சென்றுள்ளதும், அதிலிருந்து 5 லட்சம், 10 லட்சம் என வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகளை கொண்ட கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முகமது சாஹித், முனீர், வினேஷ், ஃபஷாலு ரஹ்மான், காசர்கோடு அஃப்ரீத், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆஷிஷ் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். இந்த 50 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டில் போகுது ஆர்கே என்டர்பிரைசஸ். அவன் ஒரு 10 அக்கௌண்ட்டுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி விட்றான். அடுத்தது இதோட லிங்க் எடுத்து அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. கேரளாவில் ஒரு 2 பேர்த்துக்கு வந்திருக்கு, 2 அக்யூஸ்ட்டை இது பண்ணாங்க. 5 lakhsன்ற மாதிரி 2 பேர்த்துக்கு வந்திருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த பேங்க்லோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ ஒருத்தன் 20 lakhs அன்னைக்கு விட்ரா பண்ணியிருக்கான். இவர்களை எல்லாம் கைது செய்து சில மாதங்கள் ஆகியும் முக்கிய குற்றவாளிகளை கொத்தாக அள்ளுவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல என கூறும் காவல்துறையினர். பெரிய நெட்வொர்க் கொண்ட இந்த கும்பலில் ஒருவருக்கொருவர் அறிமுகம் கூட கிடையாது என்றும்
மோசடி செய்ததுடன் பணத்தை பல வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றுவதாகவும் கூறுகின்றனர். அதிக அளவில் பண பரிமாற்றம் செய்யும் நபர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் வேலையில் ஈடுபடும் இந்த கும்பலிடம் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி பேசினாலும் ஆரம்பத்தில் நம்பி விடுவார்கள் என்றும் பணம் அனுப்புமாறு யார் கேட்டாலும் அசைந்து கொடுக்க கூடாது என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். வங்கி கணக்கு தொடங்குவது முதல் சிம் கார்டு வாங்குவது வரை பல இடங்களில் நமது ஆதார் மற்றும் பான் எண்ணை கொடுப்பதால் எந்த இடத்திலிருந்து விவரங்களை லீக் ஆகிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக கூறும் காவல்துறையினர் பொதுமக்கள் இது போன்ற அழைப்புகள் வந்தால் உடனே 1930 என்ற எண்ணை தொடர்பு கொண்டோ அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.